இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி, புத்த பூர்ணிமா. நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டும்போது நிலாவை காட்டி தான் ஊட்டியிருக்காங்க. காதலர்களுக்கு நிலா தேவைப்படுது, கவிஞர்களுக்கு நிலா தேவைப்படுது. இந்த நிலாவுக்கும் பூமிக்கும் அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு? Moon has been an inspiration in so many ways. நிலாவுடைய பொசிஷனால அந்த நாள் அந்த இருக்கிற பொசிஷனால கொஞ்சம் ஈர்ப்பு மேல் நோக்கி இருக்குது. இது இருக்கிறதுனால நம்ம ரத்தத்து ஓட்டம் நம்ம மூளையில் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. நம்ம தன்மை எது இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இது புரிஞ்சுதான் நாம் யோக கலாச்சாரத்தில் பல விதமான பயிற்சி வச்சுருக்கிறோம். அந்த நாளுக்கு யோகான ஒரு நிலையை அடிப்படையாக நாம் பார்க்கணுன்னா நம்ம சக்தி உயர்ந்த நிலை கொண்டு போகணுன்ற ஒரே நோக்கம். இந்த ஒரு அடிப்படையில் தான் சிவன் தலை மேலே ஒரு பாம்பு வச்சுருக்காங்க. அந்த அறிகுறி என்னத்துக்குன்னா சக்தி போய் உச்சத்தில் தொட்டுடுச்சேன்னு காட்டுறதுக்காக. இப்போ நான் மேல் நோக்கி போகணும்னு இருக்கிறப்போ இயற்கையில் அந்த மாதிரி உதவி நமக்கு வந்தப்போ நாம் அந்த வாய்ப்பு வீணாக விட முடியுமா? இந்த பௌர்ணமி நாளை பெண் தன்மைன்றது கொஞ்சம் அதிகப்படும், ஒரு மென்மை என்று அதிகப்படும். அமாவாசை நாடு ஒரு ஆண் தன்மைன்றது ஒரு ஒரு தீவிரமான ஒரு தன்மை அதிகப்படும். இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அதுக்கு ஒத்து ஒரு மாதிரி பயிற்சி இருக்குது யோகத்தில். இப்போ எங்கேயோ தியானலிங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பௌர்ணமி நாள் பெண்கள் மட்டும்தான், அமாவாசை நாள் ஆண்கள் மட்டும்தான்.